அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இன்று நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, துஆ மற்றும் சுன்னத் என்ற ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல இருந்து இனி வரக்கூடிய எல்லா வாரங்கள்லையும் திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த தலைப்புல இருந்து நம்ம ஒவ்வொரு பாடமா கத்துக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோல நம்ம இந்த தலைப்பினுடைய பயன்கள் என்ன எல்லாமே தான் நம்ம இதுல பார்க்க போறோம். நம்மள பல பேருக்கு பாத்தீங்கன்னா துவாவோ சுன்னத்தோ அது புதுசான ஒரு விஷயம் இல்லை. தினமும் செய்கிறோம், படிக்கிறோம், கேட்கிறோம். ஆனா ஒரு கேள்வி நமக்குள்ள எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். நம்ம தெரிஞ்ச விஷயங்களை எவ்வளவு தூரம் நடைமுறைப்படுத்துகிறோம்? உண்மையா சொன்னா வாழ்க்கையை மாற்ற பெரிய பெரிய விஷயங்கள் தேவையில்லை. சாப்பிடுவதற்கு முன் ஒரு துவா, வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு துவா, ஒரு சின்ன சுன்னத்தை கடைபிடிப்பது, இதையெல்லாம் தான் அல்லாஹ்விடம் நம்மை நெருக்கமாக்க செய்யும். அதனால இன்று துவா மற்றும் சுன்னத் பற்றிய கொஞ்சம் நினைவுபடுத்திக்கலாமா? ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக அமல் செய்ய ஒரு மோட்டிவேஷனா இந்த செக்ஷன் அமையட்டும் இன்ஷா அல்லாஹ். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். அதுல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா சாப்பிடும் முன் ஓதும் துவா. சாப்பிடும் முன் ஓதும் துவா ஹஸ்ரத் சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எவர் உண்பதிலும் உறங்குவதிலும் இரவு தங்குவதிலும் ஷைத்தான் தன்னுடன் பங்கு பெறுவதை விரும்பவில்லையோ அவர் வீட்டிற்குள் நுழையும் போது சலாம் கூறவும், மேலும் சாப்பிடும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹ்வின் பெயரை கொண்டு சாப்பிட ஆரம்பிக்கிறேன் என்று கூறவும் என அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவிஞ்சினார்கள். இது திருமீதி என்ற நூல்ல 1858 ஹதீஸாக அமைந்திருக்கு. இந்த ஹதீஸ் மூலியமா நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு ஒரு விஷயத்த கத்து கொடுத்துருக்காங்க. நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லணும். ஏன்னா அல்லாஹ்வின் பெயரை சொல்லாமல் ஒரு செயலை நம்ம ஆரம்பித்தால் ஷைத்தான் அதுல பங்கு பெற முயற்சி செய்வான். அதனாலதான் வீட்டுக்குள்ள வரும்போது சலாம் சொல்லணும், சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லணும்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கும் பாடம் என்ன? நம்ம வாழ்க்கையில எந்த செயலை அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கணும். அப்படி செய்தால் அந்த செயலில் பரக்கத் வரும், அல்லாஹ்வின் பாதுகாப்பும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இன்று முதல் நாமும் சாப்பிடும் முன் பிஸ்மில்லா சொல்லணும் பழக்கத்தை நடைமுறைப்படுத்துவோம். ஏற்கனவே எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் அதை நடைமுறைப்படுத்திருப்பீங்க. இருந்தாலும் இன்றைய நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா இதனுடைய நன்மைகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம ஒரு பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்றதுனால நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய செயலையும் என்ன பண்ணணும், அல்லாஹ் நமக்கு பரக்கத் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல அடுத்த பாடம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.